வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம், உலகெங்கிலும் இதுவரை 9,10,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, தொற்றின் 2வது அலையால் சில நாடுகளில் பாதிப்பு, அமெரிக்க அதிபர் தேர்தல், சூடு பிடித்தது தேர்தல் களம், ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னியின் உடல்நிலையில் முன்னேற்றம், நோவிசாக் விஷ சர்ச்சை விசாரணை பற்றி ஐநா கருத்து, பெலாரூஸ் அதிபர் தேர்தல் சர்ச்சை, மறு தேர்தலுக்கு வாய்ப்பு, இந்திய சீன எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண 5 அம்ச திட்டம், அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து நோவாக் ஜோகோவிச் தகுதி இழப்பு மற்றும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் நவோமி ஒசாகா. சீனாவின் வூஹானில் தொடங்கி உலகின் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் வேகமாக பரவிய கோவிட்-19 தொற்றின் காரணமாக இதுவரை 9,10,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தொற்றின் தாக்கம் சற்றே குறைந்துள்ளது என்று கூறினாலும் அது முழுமையாக புவி மண்டலத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது என்று கூறவே முடியாது போலும். தற்போதைய செய்திகளின்படி முதல் சுற்றில் மிகவும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த பிரான்சில் தொற்றின் 2வது சுற்றில் ஒரே நாளில் 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது குறித்து பேசியுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், வரவிருக்கும் வாரங்களில் மக்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தொற்றின் முதல் சுற்றில் அதிகமாக பாதிக்கப்படாத இஸ்ரேலில் 2வது சுற்றில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. தொற்றின் காரணமாக இஸ்ரேலில் இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எனவே இந்நாட்டு அரசு தேசிய ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருகிறது. இதற்கிடையே கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் பணிகள் பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் முழு முனைப்போடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் சில மாதங்களில் தொற்றுக்கான தடுப்பூசி உறுதி செய்யப்படும் போது அதனை உலகெங்கிலும் விநியோகிப்பதற்கு 8,000-க்கும் மேற்பட்ட பெரிய விமானங்கள் தேவைப்படும் என்று சர்வதேச விமான போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது. இதுவே இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய விமான சரக்கு போக்குவரத்து நடவடிக்கையாக இருக்கும் என்றும் இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே உலகம் அடுத்த உலகளாவிய தொற்றுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் கூறியுள்ளார். மேலும் உலக நாடுகள் பொது சுகாதாரத்துறையில் அதிக முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றார் அவர். கோவிட்-19 தொற்று என்பது இறுதியான தொற்று அல்ல, மேலும் தொற்றுக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொற்றுக்கள் தொடரும் என்பதை கருத்தில் கொண்டால் உரிய தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர வேண்டும் என்பதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தகவல். உலகம் இந்த அணுகுமுறைக்கும் நடவடிக்கைக்கும் தயாராக இருக்கிறதா என்பதுதான் இன்றைய கேள்வி. உலக நாடுகள், ஊடகங்கள், மக்கள் என்று அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் தற்போது ஈர்த்துள்ள தேதி நவம்பர் 3. அன்றுதான் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 50 நாட்களே உள்ள சூழலில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசி வருகின்றனர். கோவிட் தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ள அமெரிக்காவில் உரிய நேரத்தில் உரிய முறையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொற்றின் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் பைடன் கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது வெளியாகவிருக்கும் ரேஜ் என்ற புத்தகத்தை எழுதிய வுட்வர்ட் என்ற பத்திரிகையாளருக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் மக்கள் பீதியடைய கூடாது என்பதற்காக தான் தொற்றின் தாக்கம் குறித்து குறைந்த மதிப்பீட்டை கொடுத்ததாக கூறியுள்ளார். மேலும் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கும் நவம்பர் 3ஆம் தேதிக்கு முன்பாகவே பொது வெளியில் அறிமுகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவை சேர்ந்த பல இணையதள நிபுணர்கள்
அமெரிக்க தேர்தலில் இணையம் வழியாக சட்டவிரோதமாக தலையிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கூறியுள்ளது. ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அதிபர் தேர்தலில் பைடன் வெற்றி பெற்றால் அது சீனா வெற்றி பெற்றதற்கு ஈடாகும் என்றார். காரணம், பைடனின் கொள்கைகள் அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்பது சீனாவிற்கு தெரியும் என்றார் ட்ரம்ப். இதற்கிடையே பல பிரச்சார கூட்டங்களில் தொடர்ந்து பேசி வரும் துணை அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ், 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாகவும், அதே போன்று தற்போதைய தேர்தலிலும் தலையிட ரஷ்யா முயற்சித்து வருவதாகவும் கூறினார். மேலும் அமெரிக்காவில் வெள்ளை மற்றும் கருப்பு இனத்தவருக்கு இருவேறு நீதி முறைகள் இருப்பதாக கமலா கூறினார். இரு இனத்தவருக்கும் சம நீதியை நிலைநாட்டுவதே ஜனநாயக கட்சியின் நோக்கம் என்றார் அவர். குற்றச்சாட்டுக்கள், பழிச்சொற்கள், குறைகள் என்று இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் அள்ளித்தெளிக்கும் வார்த்தைகள் தேர்தல் களத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. இனிவரும் 50 நாட்களில் இதன் வீரியம் அதிகமாவதுதானே இயல்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் நகர்வுகளும் நிகழ்வுகளும் உன்னிப்பாக கவனிக்கப்படுபவை, கவனிக்கத்தக்கவை என்பது மட்டும் நிச்சயம். ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னியின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் நினைவிழந்த நிலையிலிருந்து வெளிவந்து உள்ளதாக ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக செர்பிய நகரமான டாம்ஸுக்கும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கும் இடையே நாவல்னி பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. பெர்லின் மருத்துவமனையில் நடந்த பரிசோதனைக்கு பிறகு அவரது உடலில் நோவிசாக் என்கின்ற கொடிய விஷம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தற்போது ஜெர்மன் மருத்துவர்களின் கூற்றுப்படி நாவல்னி நினைவிழந்த நிலையிலிருந்து வெளிவந்துள்ள போதிலும் நோவிசாக் எனும் கொடிய விஷத்தின் தாக்கம் பற்றி ஆராய்வதற்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படும் என்று தெரிகிறது. இதற்கிடையே இந்த சம்பவத்திற்கு ரஷ்ய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டுமென்று கூறும் ஜெர்மன், ரஷ்யாவின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரிட்டன், இச்சம்பவம் குறித்த பல கேள்விகளுக்கு ரஷ்ய அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஐநாவின் மனித உரிமை ஆணையம், இச்சம்பவம் பற்றி வெளிப்படையான, சுதந்திரமான, விளக்கமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இச்சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ, நாவல்னியின் உடலில் நோவிசாக் எனும் கொடிய விஷம் இருப்பதற்கு ரஷ்ய அரசு அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ரஷ்ய மக்களின் நலனுக்கு நல்லது அல்ல என்பதோடு இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நேராமல் இருக்க உலக நாடுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எனினும் சில நாட்களுக்கு முன்பு நாவல்னியின் உடலில் நோவிசாக் எனும் கொடிய விஷம் இருந்ததற்கு ரஷ்ய அதிகாரிகள்தான் காரணம் என்று கூறுவதற்கு அமெரிக்காவிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தது நினைவில் கொள்ளத்தக்கது. உலக நாடுகள் மற்றும் ஐநாவின் நிலைப்பாடு இவ்வாறு இருக்க, ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ராவ் பேசுகையில், இச்சம்பவம் குறித்து ஜெர்மனி எந்த ஆதாரத்தையும் ரஷ்யாவிற்கு வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் நாவல்னி ரஷ்ய அதிபர் புட்டினின் ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முந்தைய சம்பவங்களின் அடிப்படையில் ரஷ்யாவில் ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கொடிய விஷம் ஏற்படுதல் போன்ற பெரும் இன்னல்களை, கொடுமைகளை சந்திக்க வேண்டியுள்ளது என்பது உலக நாடுகளின் கருத்தாகும். பெலரூஸில் சென்ற மாதம் 9ஆம் தேதியன்று நடந்த அதிபர் தேர்தலில் லூகஷெங்கோ மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. இதற்கிடையே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வெட்லானா நாட்டை விட்டு வெளியேறி லித்துவேனியாவில் தஞ்சம் அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. லுகஷெங்கோ பதவி விலக கோரி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. போராட்டங்களை கட்டுப்படுத்த இயலவில்லை எனில் அரசுக்கு ஆதரவாக படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறினார். தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களின் காரணமாக மற்ற 2 எதிர்க்கட்சி தலைவர்களான மரியா கொலைஸ்னிகோவா மற்றும் வெரோனிகா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். நாடு கடத்தப்படுவதை தடுக்க மரியா தனது பாஸ்போர்ட்டை கிழித்து போட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
தமது நாட்டில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசியுள்ள அதிபர் லுகஷெங்கோ, பெலாரூஸ் அரசு வீழ்ச்சி அடைந்தால் அது ரஷ்யாவில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது, பெலரூஸில் அதிபர் பதவிக்கான மறு தேர்தல் நடத்த தான் தயாராக இருப்பதாக கூறியுள்ள அவர், எனினும் இதற்கான தேதியை தற்போது நிர்ணயிக்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ளது. இந்த பின்னணியில் அதிபர் லுகஷெங்கோ எப்போது தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுவார்? இந்த மறு தேர்தல் முறையாக நடத்தப்படுமா? எதிர்க்கட்சி தலைவர்கள் உரிய முறையில் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுவார்களா? அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறுத்திக் கொள்ளப்படுமா? கடந்த 26 ஆண்டுகளாக பெலரூஸில் ஆட்சி செய்து ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று கூறப்படும் அதிபர் லுகஷெங்கோவிற்கு ஆதரவளிக்கும் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றன என்பது எல்லாம் தற்போது கேள்விகளாகவே உள்ளன. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த 4 மாதங்களாக தொடரும் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக இரு நாடுகளுக்கு இடையே 5 அம்ச திட்டம் வரையப்பட்டுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்லீக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இந்த 5 அம்ச திட்டம் முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின்படி இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்தோடு கருத்து வேறுபாடுகள் தகராறுகளாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்திய சீன எல்லையில் உள்ள தற்போதைய நிலை இரு நாடுகளின் நலத்திற்கு உகந்தது அல்ல என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை மேலும் தீவிரமடையாமல் இருக்கவும் அமைதி நிலவவும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு சார்ந்த தொடர்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்திய சீன எல்லைப்பகுதியில் நிரந்தர அமைதி நிலவிட இரு நாடுகளுக்கும் இடையே புதிய நம்பிக்கையை உருவாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மொத்தத்தில் இந்திய சீன எல்லைப்பகுதியில் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் சூழல் முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஒருமித்த கருத்தை கொண்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இரு நாட்டு தளபதிகளுக்கும் பிரத்யேக பிரதிநிதிகளுக்கும் இடையே நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் முன்னிலையில் எட்டப்பட்ட இந்த 5 அம்ச திட்டம் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைக்கு முடிவு காணும் பெரும் முயற்சியின் ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்றே நம்பலாம். ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு ஆப்கன் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையிலான பேச்சுக்கள் கத்தார் தலைநகர் தோஹாவில் தொடங்கியது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு அமைதியை நிலைநாட்டுவதற்கான இந்த முயற்சியின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்பதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தோஹா சென்றடைந்தார். சென்ற பிப்ரவரி மாதம் தாலிபான்களுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை சென்ற மார்ச் மாதம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் கோவிட் தொற்றின் பரவல் மற்றும் தாலிபான் கைதிகளின் விடுவிப்பில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கிடையில் பேச்சுக்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்தன. தற்போது தோஹாவில் நடைபெறவிருக்கும் இப்பேச்சுக்கள் எத்தனை நாட்கள் நடைபெறும், எதை பற்றி பேசுவார்கள், பேச்சுக்களில் எதுபோன்ற அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் என்பதெல்லாம் நிச்சயமற்றதாகவே இருக்கின்றன. எனினும் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கம் என்பது மட்டுமே தற்போதைய முன்னுரிமையாக உள்ளது. சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்திலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பருத்தி மற்றும் தக்காளிக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இப்பொருட்கள் கொத்தடிமைகளை கொண்டு விளைவிக்கப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. ஆழ்கடத்தல், மனித உரிமை மீறல்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த முடிவு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக போரின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் பில் பிரிட்டில்ஸ் மற்றும் மைக்கேல் ஸ்மித் ஆகிய இருவரும் சீனாவிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவர்கள் ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகளின் துணையோடு சீனாவிலிருந்து வெளியேறினர்.
வெளியேறுவதற்கு முன்னதாக சில வாரங்களுக்கு முன்பு சீனாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் செங் லீயை பற்றிய கேள்விக்கு இவர்கள் பதிலளித்தனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை, வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் சீனாவின் சட்டங்களை மதித்து நடந்து கொண்டால் கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை என்று கூறியது. சீனாவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிப்பதாக கூறி பத்திரிகையாளர் செங் லீ சீனாவில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சுமார் 2 லட்சம் டன் கச்சா எண்ணெய் ஏற்றுக்கொண்டு குவைத்திலிருந்து இந்தியாவிலுள்ள பாராதீப் துறைமுகத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த நியூ டைமண்ட் என்ற கப்பலின் என்ஜின் அறையில் இலங்கை கடற்கரைக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து இலங்கை கடற்படையும் இந்திய கடலோர காவல்படையும் இணைந்து தீயை கட்டுப்படுத்தினர். தீயானது என்ஜின் அறையிலிருந்து எண்ணெய் வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு பரவாமல் இருந்ததால் மிகப்பெரிய அபாயம் தவிர்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாது, இந்த கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு இந்துமா கடல் பகுதியில் சுற்றுப்புறச் சூழல் மாசுபடும் பிரச்சினை ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரேக்க நாட்டில் லெஸ்பாஸ் தீவில் தஞ்சமடைந்துள்ள அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஆயிரக்கணக்கான அகதிகள் அங்கிருந்து குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மோரியா முகாம் எனப்படும் இந்த அகதிகள் முகாமில் தீயினால் பாதிக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு தஞ்சம் வழங்க பிரான்சும் ஜெர்மனியும் முன்வந்துள்ளன. அதே நேரத்தில் அகதிகளால் தங்களுக்கு பெரும் இன்னல்கள் ஏற்படுவதாக கூறி உள்ளூர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக முகாம்களை அமைக்க தயக்கம் காட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர்டான் தலைநகர் அம்மானுக்கு அருகில் உள்ள ஜார்கா நகரில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் பல கட்டடங்களும் குடியிருப்புகளும் பாதிக்கப்பட்டன. அந்நகரில் உள்ள ராணுவ கிடங்கு ஒன்றில் மின்கசிவு ஏற்பட்டு அங்கிருந்த வெடிபொருட்களுக்கு அது பரவியதன் காரணமாக இந்த வெடிப்புச் சம்பவம் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் உயிரிழப்புகள் பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை. கலிபோர்னியாவில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மூண்டு வரும் காட்டுத் தீயினால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்று தெரிகிறது. 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மரங்கள் கருகி சாம்பலாகி உள்ளன. இந்த காட்டுத்தீ 20 கிலோமீட்டருக்கும் மேலான பரப்பளவு வரை பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் மற்றும் டயர் வைக்கப்பட்ட கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதில் பெய்ரூட் நகரின் வான்பகுதி பெரும் புகை மூட்டத்தை கண்டது. சென்ற மாதம் இதே துறைமுகத்தில் 2700 டன்னுக்கும் மேற்பட்ட அமோனியம் நைட்ரேட் வைக்கப்பட்ட கிடங்கில் ஏற்பட்ட தீயினால் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. அந்த வெடிப்பை சந்தித்த மக்களின் நினைவுகளின் பின்னணியில் இத்தீ விபத்து மீண்டும் மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துங்க்வா பகுதியில் ஆப்கன் எல்லையில் உள்ள சலவைக்கல் சுரங்கத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்ததால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. பெஷாவரிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் இந்த சுரங்க விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சுரங்கத்தில் வேலை செய்யும் ஊழியர்களாவர். ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை தாக்கிய ஹைஷன் புயல் இரு நாடுகளின் பல பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜப்பானில் மட்டும் 80 லட்சத்திற்கும் மேலானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். யூஷு தீவின் பல பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இவ்விரு நாடுகளின் பல நகரங்களில் விமான சேவைகளும் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. கோவிட் தொற்று பரவலின் காரணமாக ஜப்பானில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டன. இப்போட்டிகள் அடுத்த வருடம் நிச்சயமாக நடைபெறும் என்று டோக்கியோ ஆளுநர் யூரிகோ கொய்கே கூறியுள்ளார். போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டதால் விளையாட்டு வீரர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த வருடம் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் பொழுது ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.
இந்த ஆண்டுக்கான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இம்மாதம் 27ஆம் தேதியன்று பாரிஸில் தொடங்கவிருக்கின்றன. கோவிடுக்கு பிந்தைய காலகட்டத்தில் ரசிகர்களின் முன்னிலையில் நடைபெறும் முதல் சர்வதேச போட்டியாக இது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரங்கத்தின் கொள்ளளவில் 50-60% வரை ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. நாளொன்றுக்கு 20,000 ரசிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ரசிகர்கள், ஊழியர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என்று அனைவரும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டென்னிஸ் உலகின் முன்னணி வீரரான நோவாக் ஜோகோவிச் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து தகுதி இழப்பு செய்யப்பட்டிருக்கிறார். 4வது சுற்று ஆட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு செட் ஆட்டத்தில் பின்னடைவை கண்டதால் கோபத்தில் பந்தை பின்னுக்கு தள்ளியதில் அது லைன்ஸ்மேன் மீது பட்டதால் விளையாட்டின் விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக நோவாக் ஜோகோவிச் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய நோவாக் ஜோகோவிச், இந்த சம்பவத்திலிருந்து தான் பாடம் கற்றுக்கொண்டதாகவும் நல்ல வீரனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்க பழக வேண்டும் என்பதை தான் புரிந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். நியூயார்க்கில் நடைபெறும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் podigai news2007@gmail.com.